நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு. நம்மாக்கள் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? ஆண்டவரை கெரிய என்னைய எடுத்துக்கொள்ளுங்க. கெரியனா நீங்க இங்க வர்றீங்களா நான் அங்க வரையான்னு கேட்பாங்க. ஆனா ஆண்டவர் தாவீதுராஜா எப்படி ஜெபம் பண்றாரு? என்ன எப்படி ஜெபம் பண்றாரு? நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்கள் திறக்கப்பட்டவர்கள், விசுவாச கண்கள் திறக்கப்பட்டவங்க இந்த உலகத்துல விசுவாசத்தோடு ஆண்டவருக்காக வாழுவாங்க. அநேக ஜனங்கள் இவர்களை பார்த்து, இவருடைய கிரியையை பார்த்து ரட்சிக்கப்பட வேண்டும்படியாக. விளங்குதா? ஆனா யாரெல்லாம் கெரி அங்க போகணும்னு ஆசைப்படுவாங்கண்டா, விசுவாசத்துல வாழாம மாம்சத்துல வாழ்றவங்க, மாம்ச பலவீனத்தின் நிமித்தமாக, மாம்சத்துல வர்ற வியாதி நிமித்தமாக, வியாதி வருத்தங்களின் நிமித்தமாக, இல்லை உலகத்துல வருகிற மனிதனால வருகிற பாடுகளத்தின் நிமித்தமாக என்ன அவங்க என்ன செய்வாங்க? கெரிய செத்து பரலோகம் போகணும்னு பார்ப்பாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல அநேகர் அப்படி இருக்கலாம். அப்படி நீங்க இருக்கக்கூடாது. விசுவாச வாழ்க்கைன்றது வியாதியோடே வாழ்றது இல்லை. வியாதியை கண்டு பயந்து பரலோகத்துக்கு போறது இல்லை. வியாதி வந்தாலும் வியாதியை திரட்டி விடுகிற வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வியாதி வேதனைகள் இயேசு 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். என்ன யாராச்சும் வியாதியோட வர்றவன டக்குன்னு பரலோகத்துக்கு அனுப்பி விட்டாரா? என்ன செய்தார்? குணமாக்கினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தரித்திரத்துல வர்றவன ரைட் இங்க வாழ்ந்தா நீ தரித்திரத்தான் வாழுவ, கெரி அங்க போன்னு அனுப்பி விட்டாரா? இல்ல. பாவத்துல வாழ்றவன் இங்க வாழ்ந்தா நீ பாவத்துல தான் வாழுவ, அங்க போன பரிசுத்தமா வாழவன் அங்க அனுப்பி விட்டாரா? அவர் இங்க இந்த உலகத்திலே அவனை சுத்தப்படுத்தி சரிப்படுத்தி அவனுக்கு இல்லாதவைகளை இருக்கிற விதமா கொடுத்து, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மரித்தவனை உயிர்ப்பித்து வாழ வைக்கிறார். ஆண்டவர் வாழ வைக்கிற தெய்வமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இங்க விசுவாசிக்கிறவர்களை தேவன் வாழ வைப்பார். அவரை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இங்க என்ன சொல்லுது பாருங்க, நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அதுதான் உங்களுடைய ஜெபமா இருக்கணும். நான் கெரிய செத்து போகணுன்றது ஜெபமா இருக்க கூடாது. இன்னொரு இடத்துல அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, நான் சாகாமல் பிழைத்திருந்து என் ஆண்டவரை பற்றி நான் மற்றவர்களுக்கு அறிவிப்பேன். கர்த்தர் எனக்கு செய்தவைகளை நான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன். எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க? நான் இந்த உலகத்துல எதுக்கு வாழணும்? நான் கர்த்தரை பத்தி நிறைய பேருக்கு சொல்றதுக்காக வாழணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?